முருகாச்சரணம். மதானி புத்தகத்தில் பாடல் எண் 533. தணிகைமணி செங்கல்வராயப்பிள்ளை அவர்களுடைய திருப்புகழ் வரிசையில் பாடல் எண் 316. வள்ளிமலை பற்றிய பாடல் முல்லைக்கும் மாறன் அங்கை வில்லுக்கும் அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த பாடலில் வேதங்கள் தொழுகின்ற அந்த எல்லைக்கு பரவி நிற்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறியாமல் இருக்கிற அந்த தீயவர்கள் நட்பு இல்லாமல் என்னை கடை தேற்று அப்படின்னு கேட்குறார். இப்போ பாடலுக்கு பொருள் பார்ப்போம். முல்லைக்கும் மாறன் அங்கை வில்லுக்கு மாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலா நீள் முள்ளுற்ற கால் மடிந்து கொள்ளிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வது அன்றி ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள் சொல்லி தொழா வணங்கும் எல்லைக்கும் வாவி நின்று உன் அருள் நாமம் எள்ளற்குமால் அயர்ந்து உள்ளத்தில் ஆவ என்றும் உள்ள பெறார் இணங்கை ஒழிவேனோ. முல்லைக்கும் மாறன் அம் கை வில்லுக்கும் மாதர் தம் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலா. பெண்கள் மீது படுகின்ற ஆசையை பற்றி சொல்கிறார். இதில் முல்லைனா மன்மதன் 5 விதமான புஷ்பங்களை தன்னுடைய பானமாக பயன்படுத்துகிறான், அம்பாக பயன்படுத்துகிறான். அதில் முல்லை மலர் ஒன்று. அந்த மன்மதன் அனுப்புகின்ற முல்லை மலர் அம்பிற்கு முல்லைக்கும் மாறன் அம் கை வில்லுக்கும், மாறன்கிறது இந்த இடத்துல மன்மதன், அவன் கையில் இருக்கின்ற வில், அதிலிருந்து வருகின்ற முல்லை மலர் அம்பு இவற்றினால் தகிக்கப்பட்டு மாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலா. மாதர் தங்கள்னா பொது மாதர்கள், பல்லுக்கும்னா அவர்களுடைய சிரிப்புக்கும் அவர்களுடைய வசை பேச்சுக்கும் அப்படியும் எடுத்துக்கலாம். மனம் வாடி இன்பத்தை அடைய அந்த இன்பத்தை தேடி செல்கின்ற நான் நீள் முள் உற்ற கால் மடிந்து கொள்ளிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வது அன்றி. அந்த பெண்களை தேடி போகிறதுனால துன்பம் வருது. அந்த துன்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், காலில் ஒரு ஆழமாக முள் தைச்சிட்டா அந்த காலை மடிச்சுட்டு நடப்போம், காலை ஊனி நடக்க முடியாது. அந்த நிலையத்தான் இங்கே சொல்கிறார். நீள் முள் உற்ற கால் மடிந்து, முள் தைச்ச கால் போல கால் மடிந்து காலை மடக்கி கொண்டு, அதனால முடங்கி கிடக்கிறோம் இல்லையா, நடக்க முடியலன்னா முடங்கி கிடக்கிறோம். அடுத்தது கொள்ளிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வது அன்றி. கொள்ளிக்குள் மூழ்கி அதாவது துன்பம் என்கின்ற நெருப்பில் வீழ்ந்து வெந்து பள்ளத்தில் வீழ்வது. பள்ளத்தில்னாக்க ரொம்ப கீழான நிலைக்கு போவது. இந்த பெண்களை தேடி அலைகிறதுனால இந்த உடம்பில் சக்தி குறைஞ்சுடுறது, அதனால் கால் மடங்கி போய் நடக்க முடியாத வியாதிகள் வரதையும் குறிப்பிடுகிறது இது. இந்த மாதிரியான நிலையில் அப்படி இருக்கிற நிலை ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள் சொல்லி தொழா வணங்கும் எல்லைக்கும் வாவி. வாவினா தாண்டி நிற்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள்னா இந்த இடத்துல வேதங்கள் தொழுகின்ற அந்த அவைகள் வணங்குகின்ற எல்லையில்லாத பொருள் இல்லையா அவன், எல்லா எல்லைக்கும் அப்பாற்பட்டு இருப்பவன் அவனை தொழணும் அப்படின்னு சொன்னால் வேதங்கள் கூட அந்த எல்லையை கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஒரு ஞான எல்லைக்கும், பரம்பொருள் என்பது மெய்ப்பொருள் என்பது அது ஒரு ஞானத்தின் பார்ப்பட்டது. அதோட எல்லை எது அப்படின்னு கேட்டால் ஞானம்தான். ஞானத்தின் மூலமாகத்தான் அவனை அறிய முடியும். அந்த ஞான எல்லைக்கும்
அந்த ஞான எல்லை யாருக்கு கூட கிட்டாது அப்படின்னு சொன்னால் வேதங்களுக்கு கூட அறிய முடியாதது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை ஒரு ஞான எல்லைக்கு ஒப்பற்ற ஞான எல்லையையும் வேதங்கள் சொல்லி தொழுகின்ற எல்லையையும் மீறி நிற்கின்ற, தாண்டி நின்று, வாவினா தாண்டி, அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நின்றன் அருள் நாமம், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது உன்னுடைய புகழ், உன்னுடைய பெயர், உன்னுடைய அருள் தரக்கூடிய பெயர் நாமம். அதை எள்ளற்குமால் அயர்ந்து, எள்ளுதல் அப்படின்னா இகழ்ந்து பேசுதல். ரொம்ப அகந்தையோட இறைவனை பற்றி, கடவுளை பற்றி இகழ்ந்து பேசுகிறது. இகழ்ந்து பேச அயர்ந்து, மால் அயர்ந்து அப்படின்னா எல்லையில்லாத அந்த பரம்பொருளை, வேதங்கள் கூட கண்டுபிடிக்க முடியாத அந்த உண்மை பொருளை புரிந்து கொள்ளாமல் அந்த பெயரையே இகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்ற உள்ளத்தில் ஆவ என்றும் உள்ள பெறா இணங்கை. உள்ளத்தில் ஆவ, உள்ளம் மனசில், ஆவ என்றும் உள்ள பெறா. ரெண்டாவது உள்ளத்துக்கு அந்த தேடுவது, நினைப்பதுன்னு அர்த்தம். ஆண்டவனே நீ தான் அபயம் ஆவ அப்படின்னு சொன்னால் நீயே அடைக்கலம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த பரம்பொருளே அடைக்கலம் என்று எண்ணாத இணங்கை நட்பை ஒழிவேணும். எனக்கு இருக்கிற நட்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த இறைவனை இகழ்ந்து பேசுறது. நிந்தன் அருள் நாமம் எள்ளற்கு மால் அயர்ந்து, உன்னுடைய புகழை, உன்னுடைய உயர்ந்த திருநாமங்களை சொல்லாமல் அவற்றை இகழ்ந்து பேசுதல். அதை தவிர நீயே அடைக்கலம், இறைவா நீயே எனக்கு அடைக்கலம் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கின்ற தீயவர்கள், அந்த தீயவர்கள் நட்பை நான் எப்பொழுது விடுவேன்? உள்ள பெறா இணங்கை ஒழிவேனோ. உள்ளத்தில் ஆவ என்றும் இறைவா உனக்கே நான் அடைக்கலம் என்று சொல்கின்ற அந்த எண்ணத்தை பெறாத, உள்ள பெறாத, நினைக்க இயலாத தீயவர்கள், இணங்கு அப்படின்னாக்க நட்பு, இந்த இடத்துல தீய நட்பு, அந்த தீய நட்பை எப்பொழுது ஒழிவேனோ. அடுத்த வரியில் விநாயகரை பற்றி சொல்கிறார். அல்லைக்கு அவ் ஆனை தந்த வள்ளிக்கு மார்பு இலங்க அல்லிக்கொள் மார்பு அலங்கல் புனைவோனே. அல்லைக்கு அவ் ஆனை தந்த வள்ளிக்கு, அல்லைக்குனாக்க அந்த இருளில், ஆனை தந்த வள்ளிக்கு, யானை பயமுறுத்திட்டு இல்லையா, அப்போ தானே முருகன் வள்ளியை தன்னோடு சேர்த்து கொண்டார். வள்ளியை இரவோடு இரவாக கவர்ந்து சென்றார் அப்படின்னு கந்தபுராணத்தில் எல்லாம் கூட செய்திகள் வருகிறது. அதே இங்கேயும் சொல்கிறார். இருளில் அந்த யானைங்கிறது இந்த இடத்துல விநாயகர், கணபதி கொடுத்து உதவிய வள்ளிக்கு, வள்ளினாக்க கொடி போன்ற இடையுடைய வள்ளி பிராட்டிக்கு மார்பு இலங்க அல்லிகொள், அவள் மார்பில் சூடும்படியாக அல்லிகொள் அலங்கல். அல்லி அப்படின்னா இந்த இடத்துல அல்லி மலர்கள், அந்த அல்லி மலர்களால் ஆன மாலையை அணிந்திருப்பவனே. அந்த இருளில் அந்த யானையாகிய கணபதி விநாயகர் கொடுத்து உதவிய கொடி போன்ற வள்ளி பிராட்டியை அவளுடைய மார்பில் உன்னுடைய மாலையை அணிவித்தவனே. இந்த அல்லி கொள் மார்பு அலங்கல் புனைவோனே, அவளுடைய மார்பில் உன்னுடைய மாலையை, அதாவது அல்லி மலர்களால் ஆன மாலையை அணிவிப்பவனே. அள்ளல் படாத கங்கை வெள்ளத்து வாவி தங்கி மெல்ல சரோருகங்கள் பயில் நாதா. அள்ளல் படாத, அள்ளல்னா சேருஞ்சகதியுமாக இருந்தாக்க அதை அள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். கங்கை நதியில் சேரு கிடையாது, ஸ்படிக்க மாதிரி தண்ணி ஓடும். அதனால தான் சொல்கிறார் அள்ளல் படாத கங்கை வெள்ளம், அந்த கங்கை ஆற்றில், கங்கை நீரால் வாவி தங்கி, அந்த கங்கை ஆற்று நீர் நிரம்பிய
குளத்தில் வாவியில் இருந்த மெல்ல சரோருகங்கள் பயில். சரோருகம்னா தாமரை. தாமரைகளில் இருந்த நாதா குமரனே. சரவண பொய்கையில் தாமரையில் தானே அக்னி பொறிகளை கொண்டு வைத்தா அந்த அக்னி பொறிகள் தானே 6 குழந்தைகளாகச்சு. அந்த 6 குழந்தைகளும் சரவண பொய்கையில் தாமரை மீது இருந்தது. கிருத்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன். அதை இங்கே சொல்கிறார். அள்ளல் படாத கங்கை வெள்ளத்து. ஸ்படிகம் மாதிரி சுத்தமாக இருக்கின்ற அந்த நீர், கங்கை நீரை சேர்ந்த கங்கை நீரால் ஆன வாவி. வாவினா குளம். அந்த குளத்தில் தாமரை மலர்களில் இருந்த பயில் அப்படின்னா இந்த இடத்துல இருந்த நாதா முருகா தலைவா. வல்லை குமார கந்த தில்லை புராரி மைந்த மல்லு பொரு 6 புய வீராம். வல்லை குமார. குமாரன்னா மறுபடியும் முருகனை தான் கூப்பிடுறார். இதில் வல்லைங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறான். வல்லைனா திருவல்லம்ங்கிற ஊரில் இருக்கிற முருகப்பெருமானே என்றும் சொல்லலாம். அதே போல் வல்லக்கோட்டையில் இருக்கும் முருகப்பெருமானே. வல்லை குமாரன் கந்த தில்லை புராரி மைந்த. சிதம்பரத்தில் இருக்கின்ற சிவபெருமானுடைய புராரி, அவனது புறங்களை அழித்தவன் திரிபுராரி இல்லையா சிவபெருமான், அவனுடைய மைந்தனே. மல்லு பொரு 6 புயவீரா. மற்போர் செய்யும் அளவுக்கு வலிமையான 12 தோள்களை உடையவனே. முருகனோட புயங்களை பற்றி சொல்கிற போது அருணகிரிநாதர் புய வகுப்புன்னே ஒன்று பாடியிருக்கார். அந்த 12 புயங்களுக்கும் என்ன பெருமை அப்படிங்கிறதுக்கு ஒரு புய வகுப்பு பாடியிருக்கார். அடுத்த வரிகளில் வள்ளி குழாம் அடர்ந்த வள்ளிக்கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே. வள்ளி குழாம். வள்ளினா இந்த முதல் வள்ளிக்கு அர்த்தம் வள்ளிக்கொடி. வள்ளி காட்டில் கிடைத்ததுனால தானே அவளுக்கே வள்ளின்னு பேர். அதனால் வள்ளி குழாம் அடர்ந்த வள்ளி கிழங்குகள் வள்ளி கொடிகள் நிறைந்த காட்டில் வள்ளிக்கல். வள்ளி இந்த இடத்துல கல்னா மலை. வள்ளி மலை மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட. வேடைனா விருப்பம் கொள்ளுதல், அவள் மீது அன்பு கொள்ளுதல். அந்த வள்ளியின் மீது அன்பு கொண்ட 3வது வள்ளிக்கு தான் வள்ளி பிராட்டின்னு பேர். வள்ளி பிராட்டி என்கிற பொருள். முதல் வள்ளிக்கு வள்ளி கிழங்கு வள்ளி கொடின்னு அர்த்தம். 2வது வள்ளிக்கல்னாக்க வள்ளிமலையை குறிக்கும். 3வது வள்ளியை வள்ளி பிராட்டியின் மீது அன்பு கொண்ட முருகப்பெருமானே, எனக்கு இந்த தீயவர்களோடு இருக்கின்ற நட்பை தீர்த்து உன்னுடைய புகழை பாடும் அருளை தருவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.